நம்ம கண்ணு முன்னாடி எப்பயுமே வில்லனாவே தெரிஞ்ச நடிகர்கள் ஒரு சில படங்களில் ஹீரோவாகவும் நடிச்சிருக்காங்க. அது என்ன படம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்ப்போமா? நடிகர் அசோகன் ஹீரோவாக மொத்தம் 5 படத்தில் பண்ணியிருக்காரு. வல்லவனுக்கு வல்லவன், இது சத்தியம், தாயும் மகளும், கார்த்திகை தீபம், காட்டுராணி. இந்த 5 படங்களில் நடிகர் அசோகன் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. நடிகர் எம்என் நம்பியார் கதாநாயகனாக நடித்த ஒரே படம் திகம்பர சாமியார். நடிகர் நாசர் கதாநாயகனா 2 படங்களில் நடிச்சிருக்காரு. கவிதை பாட நேரமில்லை, அவதாரம். இந்த 2 படங்களில் நடிகர் நாசர் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. நடிகர் பிரகாஷ்ராஜ் 2 படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. ஒன்று விடுகதை, இன்னொரு படம் நந்தினி. நடிகர் ரகுவரும் 2 படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. ஒரு ஓடை நதியாகிறது, 7வது மனிதன். இந்த 2 படத்துலையும் ரகுவரன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நடிகர் ஆனந்தராஜ் 3 படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. கவர்மெண்ட் மாப்பிள்ளை, காவல் நிலையம், புதிய ஆட்சி. நடிகர் மன்சூர் அலிகான் 3 படங்களில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. ராவணன், ராஜாதி ராஜ, குலோத்துங்க ராஜ, மார்த்தாண்ட ராஜ கம்பீர, காத்தவராய கிருஷ்ண காமராஜன், வாழ்க ஜனநாயகம். நடிகர் பொன்னம்பலம் ஒரே ஒரு படத்தில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. அந்த படம் பேர் அம்மையப்பா. நடிகர் பசுபதி ஒரு படத்தில் கதாநாயகனாகவும் 3 படத்தில் 2வது கதாநாயகனும் நடிச்சிருக்காரு. குசேலன், வெயில், மஜா, ராமன் தேடிய சீதை. இதில் உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.